புதுக்கோட்டை மாவட்டம் வளையம்பட்டி கிராமத்துலேருந்து நான் வரேன். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எனக்கு என்னோடய ஃபோன் நம்பரை எடுத்து இந்த மாதிரி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒர்க்கு கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்லி இது மாதிரி கௌரி சங்கர் என்பவர் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இது மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இங்கே இப்போ திருச்சியில் உள்ள பிடபிள்யூ நீர்வளத்துறை ஆஃபீஸில் உள்ள சூப்பரண்டு ராஜ்குமாரை வச்சு எனக்கு அவர் மூலமாக கார் டிரைவரு, பிடபிள்யூ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, நீர்வளத்துறை ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் உடனடியாக சேர்ந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு, கவர்மெண்ட் ஐடி கார்டு, ஜாயினிங் லெட்ரு, ட்ரைனிங் லெட்ரு எல்லாம் கொடுத்து என்கிட்ட பணமாக 47,17,685 ரூபா பணத்தையும், அது மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்தவங்களை என்னைய வச்சு என் சொந்த பந்தங்கள் என்னுடைய கூடிய 10 பேர்ட்டையும் மொத்தமாக 53,16,000 சம்திங் அமௌண்ட் வாங்கி மொத்தமாக 1,31,685 ரூபா பணத்தை வாங்கி மோசடி செய்து தலைமறைவாயிட்டாங்க. இது சம்பந்தமாக புதுக்கோட்டை எஸ்பி ஆஃபீஸில் நான் கம்ப்ளைண்ட் 2-3 டைம் எஸ்பி அம்மாவில் பார்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது அம்மாவுக்கு நடவடிக்கை எடுத்தாருன்னு சொல்லியும் மீன் கிரைம் லேப் கொடுத்து அவங்க எந்த நடவடிக்கை எடுக்காமல் திருச்சி ஆஃபீஸ் அலுவலகங்களை பயன்படுத்தினாலையும் திருச்சியில் உள்ள அரசு அலுவலர்கள் உள்ள காரணத்தினாலையும் திருச்சி அலுவலக முத்திரை, திருச்சியில் உள்ள ஐடி கார்டு எல்லாமே பணம் எல்லாமே இங்கே கொடுத்ததுனால திருச்சியில் நாங்கள் டிஐஜி சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். இது சம்பந்தம் இன்றைக்கி நான் நேரடியாக பார்த்து டிஐஜி சாரை பார்த்து இன்றைக்கி நடவடிக்கை எடுக்க சொல்லி எனக்கு உரிய நடவடிக்கை எடுத்து எனக்கு நீதி வழங்குமாறு நான் ஐயாவை வேண்டுகிறேன். இது எனக்கு ஜாயினிங் டேட் எனக்கு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஜாயினிங் டேட்னு சொல்லி என்னை ஜாயின் பண்ண சொன்னார். அப்போ இது மாதிரி 4-5 டைம் நான் ஆஃபீஸ் ரெவன்யூ வருவாய்த்துறை ஆஃபீஸுக்கு வந்துட்டு போய் என்னை ஒவ்வொரு காரணங்களை சொல்லி என்னை மாற்றினாங்க. அப்புறம் திருச்சி ஆஃபீஸுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு மேலே ட்ரைனிங் சொல்லி எங்களை 10-11 பேரையும் வர சொல்லியிருந்தார். அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண வர போயில் எங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஐடி கார்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் தலைமறைவாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சந்தேகம் இது போலியானதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நீர்வளத்துறையில் ராஜ்குமார் சூப்பரண்டு அவரை போய் கேட்டதுக்கு இது போலி, இது நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அவர் மட்டுமே என்கிட்ட 20 லட்சம் மேலே பணத்தை வாங்கி அவர் மூலம் கௌரி சங்கருக்கும், உஷாராணி, முத்துலட்சுமி ஐஏஎஸ்ன்னு சொல்லி அவங்கள ஒருத்தவங்க, திருநாக்கரசு, இந்த மாதிரி பரமசிவந்திர ராஜா, இவங்க எல்லாருமே என்னோட சேர்ந்து மொத்தமாக ஒரு 17 பேர் மொத்தமாக சேர்ந்து என்கிட்ட 1,31,685 ரூபா பணத்தை வாங்கி பண மோசடி செய்து தலைமறைவாயிட்டாங்க. இது அவங்க மீது தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு உரிய பதில் இது வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். அரசு போலி முத்திரையில் தான் வழங்கி தான் எங்களை நம்ப வச்சாங்க. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு அலுவலகங்களில் கூட்டி போகிறது, அரசு வாகனத்தில் வச்சு எங்களுக்கு ட்ரைனிங் சொல்லி கூட்டி போகிறது, அரசு ஆஃபீஸ்லேயே வச்சு எங்களை வெரிஃபிகேஷன் பார்க்குறது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்க்குறது, அங்கேயே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறது, கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுக்குறது, ட்ரைனிங் லெட்டர் கொடுக்குறது எல்லாமே நம்ம நம்ப வச்சு ஆஃபீஸில் இருந்தால் தான் நாங்கள் நம்பினோம். மெயினாக ராஜ்குமார் சார் சீட்டை அவர் கௌரி சங்கர், உஷாராணி, இளையராஜா அவங்க அவர் சூப்பரண்டு ஆஃபீஸை அவர் தனி அறையில் இருக்கிறது அந்த ரூமை இவங்க எல்லாரும் பயன்படுத்தி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக வர வச்சு என்னை மட்டும் இல்லாமல் இது மாதிரி பல பேரிடம் பண மோசடி பண்ணியிருக்காங்க. இது இப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த உண்மை. அதான் ஐஜி சாரை பார்த்து தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் பார்த்துருக்கேன். என் ஹஸ்பண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி இவ்வளோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி எங்களை வேலை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அமௌண்ட் கட்ட சொல்லி, நாங்கள் கட்ட முடியாது அப்படின்னு தான் சொன்னால், இல்லை இப்போ எதிர்பார்க்குறாங்க, அங்கே மேலே எல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இல்லைனா உன் சீட்டை உனக்கு கொடுக்காம வேறு யாருக்காவது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இது பண்ணுவோன்னே, சரி கொஞ்சம் அமௌண்ட் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கட்டினோம். கடைசியில் 6 லட்ச ரூபா தான் கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் இந்த வேலை அந்த வேலை அப்படி சொல்லிட்டு சர்வே இன்ஸ்பெக்டர் தரான் இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லி இவ்வளோ அமௌண்ட்டு எங்கள்கிட்ட வாங்கிட்டு இன்றைக்கி தலைவர் மாதிரி ஆகிட்டாங்க. இன்றைக்கி நான் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் டெய்லி வீட்டு வாசலில் கடங்காரங்களாம் இன்னும் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இருப்போமா சாவமான் இருக்கோம். எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவங்கள கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.